மேனேஜர் இங்க உள்ள இருக்கார் சார். கம் அவுட். ஓடி ஒளிஞ்சிட்டா பிரச்சனை தீந்துருமா? அவங்க உள்ள வந்தாங்கன்னா கை தனியா கால் தனியா பிச்சு எரிஞ்சிருவாங்க. தெரியல சிட் ஃபண்ட் எப்படி திவாலாச்சு? கம் ஆன் ஸ்பீக் அப் மேன். சேர்மன் சில பேருக்கு ரூல்ஸ் மீறி நிறைய பணம் கொடுத்துட்டாரு. அவங்க யாரும் திருப்பி கட்டல. யார் அந்த ஃப்ராட் பார்ட்டிங்க? கம் ஆன், யார் அந்த ஃப்ராட் பார்ட்டிங்க? ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ண. இல்ல சார், கணக்குல இல்லாம கொடுத்த பணம் சார். யாருன்னு சொன்னா என்ன கொன்னுடுவாங்க சார். நீ உண்மை சொல்லணும். நான் உன்னை வேற மாதிரி தான் விசாரிக்கணும். அவனை எங்க கிட்ட விடுங்க சார், உயிரோட எரிச்சிடுறோம். அவனை அடிச்சு கொல்லுங்க சார். Damn it. உயிரோட விடக்கூடாது சார். கொல்லுங்க. இவனை கொன்னுட்டா நீங்க போட்ட பணம் கிடைச்சிருமா? மறுபடியும் இப்படி ஏமாந்துட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் எப்ப புத்தி வரும்? நம்பி பணம் போட்டேன் சார். டேய் இங்க வா. அறிவு இருக்கா உனக்கு? உன் அண்ணன் தம்பியை நீ நம்பியிருக்கியா? அதெல்லாம் இருக்காதே. ஆனா அதிக வட்டிக்கு எவனாவது பணம் தரனா அவனை நம்புவீங்க, பணத்தை போடுவீங்க. அப்புறம் இப்படி நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் சாகர வரைக்கும் எங்களுடைய சாதாரண ஆசை கூட நிறைவேற மாட்டேங்குது சார். அளவுக்கு மீறி சொத்து இருந்தா நாங்க ஏன் சார் இந்த அதிக வட்டிக்கு ஆசைப்பட போறோம்? என் பொண்ணு கல்யாணத்துக்காக சேமிச்சு வச்ச பணம் சார். இந்த பணம் திருப்பி கிடைக்கலன்னா கல்யாணமே நின்னு போயிடும் சார். சார் எனக்கு ஐஐடியில் சீட் கிடைச்சிருக்கு சார். எங்க அப்பாவோட டெபாசிட் பணத்தை வச்சு தான் ஃபீஸ் கட்டுறதா இருந்துச்சு. பணம் கிடைக்கலனா குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான். இதை பாருங்க, உங்க எல்லாரையும் மாதிரி நானும் நடுத்துற வர்க்கம் தான். உங்களுக்கெல்லாம் இருக்கிற வலியும் வேதனை எனக்கும் நல்லா புரியும். உங்க எல்லாருக்கும் உங்களோட பணம் திருப்பி கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். என்ன நம்புங்க. மேனேஜரை போஸ் எங்க வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றியே, வெக்கமா இல்ல? உனக்கு நான் வேலை செய்யறேன்னு சில மேல் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால எனக்கு டிபார்ட்மெண்ட் செய்ய கோஆபரேஷன் கிடையாது. வணக்கண்ணே. வணக்கம் டிஐஜி சார். என்னாச்சுண்ணே? அந்த ஏசிபி பாஸ் சிட் ஃபண்ட் மேனேஜர் அரெஸ்ட் பண்ணிட்டா. பாஸ் 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 பிளடி பாஸ். அந்த சேர்மனை முடிச்ச மாதிரி இவனே முடிச்சிட வேண்டியதானே? அவனைத்தான் ரகசியமா எங்கேயோ வச்சிருக்கானே. அவ்வளவுதானே, இப்பவே தெரிஞ்சுக்கலாம். இடம் எப்படி நல்லா இருக்கா? பயமா இருக்கு சார். நீங்கெல்லாம் சேர்ந்து நடத்தின மோசடியில யாரெல்லாம் உடந்த நீ உண்மையை சொல்லல? உனக்கு இவங்க பக்கத்துலயே ஸ்ட்ரெச். ஐயோ சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். அவ உண்மையை சொல்லு. ஹலோ அண்ணா, நான் தினேஷ் பேசுறேண்ணே. நம்ம வேலுவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே. எங்க? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ அவன் மயக்கத்தில் இருக்கான். அவனை நாங்கள் திருச்சி கொண்டு வந்துட்டு இருக்கோண்ணே. அம்மா நீங்கள் எங்கண்ணே இருக்கீங்க? நான் ஜிஹெச்ல இருக்கேன். நீங்கள் ஜிஹெச்ல இருக்கீங்களாண்ணே? தம்பியை இங்கே கூட்டு வந்துடு. வந்துடுறோண்ணே. ஏய், நான் திரும்ப வருவேன். உண்மையை சொல்றதா உயிரை விடுறதா முடிவு பண்ணிக்கிறேன். அண்ணே தம்பிக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணே. உங்களுக்கு யாருண்ணே சொன்னது? தினேஷ் தான் சொன்னா. தம்பிக்கு எப்படி இருக்கு சொல்லு. அண்ணே சின்ன காயம் தானே. இங்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோண்ணே. குட். சரி, தம்பிக்கிட்ட ஃபோனை கூட நான் பேசணும். டாக்டர் உள்ள ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்காருண்ணே. ரைட். அப்புறம் அது இல்லை, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சு? யாருக்கும் தெரிய வேணாம் நினைச்சா இந்த தினேஷ் லூஸ் அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி உளறி வச்சிருக்கான்டா. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஓ நெகட்டிவ் குரூப் சீக்கிரம் கிடைக்கணும். பிளட் பேங்க், டோனர்ஸ் எல்லார்கிட்டயும் ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். Thank you so much, sir. It's my duty, doctor. Thank you. உனக்கு நிறைய டைம் கொடுத்துட்டேன். நீ உண்மையை சொல்றதா இல்லை. இதுக்கு மேலேயும் நீ டைம் எடுத்துக்கிட்டீன்னா இந்த கன்ல ஒரு புல்லட் குறையும். நான் உண்மையை சொல்லிடுறேன். குட். கமான் சொல்லு, என்ன நடந்ததுன்னு ஒன்று விடாம சொல்லு. இதுல டிஐஜியும் சம்மந்தப்பட்டிருக்காங்க சார். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த உமாபதி தான் சார்.
என்கிட்டயும் கன் இருக்கு பாஸ். கையில கன் இருந்தா மட்டும் போதாதுடா, நெஞ்சில தம் இருக்கு. கண்டா தம். How was that? என்ன தைரியம்டா உனக்கு? இத்தனை பேர் உன்னை சுத்தி கொல்ல நிக்கிறாங்க. உன்னை இந்த காக்கி யூனிஃபார்ம் காப்பாத்தணும்னு நினைச்சியா? உன்னை மாதிரி கண்டவம் போடுற எலும்பு துண்டுக்கு அலையிறவனுக்கு புரியாதுடா இந்த யூனிஃபார்மோட பவர். தொட்டு பாருடா, புரியும். ஏய் மூடு, நானும் போலீஸ் தான். காக்கி சட்டை போட்டவெல்லாம் போலீஸ்லடா, கடமையை கற்பு மாதிரி காப்பாத்துறவன் தான்டா போலீஸ். என்னடா கடமை? என்னதான் இருந்தாலும் சொசைட்டியில் இந்த மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு வளைஞ்சு கொடுத்தா போனோம். வளைஞ்சு கொடுத்து போறதுக்கு நான் ஒன்றும் உன்ன மாதிரி அசிங்கம் இல்லடா, ஒரிஜினல் சிங்கம். நீ என்ன பெரிய புடிங்கியாடா? உன்ன மாதிரி ஆளுங்களை வேரோட புடிங்கி ஏறிய வந்த புடிங்கிதான். வேலுக்கு தம்பிக்கு என்னாச்சு? தம்பிக்கு என்னாச்சு? என்ன விட்டுருங்க. விட மாட்டேன்டா. இவன் பாடிய வச்சு ஒரு விளையாட்டு விளையாட போறேன். அட பாவிகளா, மேனேஜர் இப்படி அநியாயமா கொண்டு போனது யாரையா? போலீஸ் தான் கூட்டிட்டு போனாங்க. அப்ப அவங்க தான் கொண்டு இருக்கணும். அங்க பாருங்க, போலீஸ் வந்திருக்கு. சார் உண்மையை சொல்லுங்க, மேனேஜர் அடிச்சு கொண்டது உங்க போலீஸ் தானே? எல்லா போலீஸ்காரனையும் சொல்லாதீங்க பாஸ். ஏசிபி பாஸ். அப்படி சொல்லாதீங்க சார், எங்களால அதை நம்ப முடியல. ஆனா நடந்த உண்மை அதுதான். ஆதாரம் இல்லாம என் பையன் மேல தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதீங்க. பாருங்க, உங்க அப்பா புள்ள ஒருவெல்லாம் வீட்ல வச்சுங்க. ஏசிபி பாஸ் எதுக்காக மேனேஜரை கொலை பண்ணணும்? ஏசிபி பாஸுக்கும் இந்த ஊழலுக்கும் சம்மந்தம் இருக்கு. அதனால தான் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கல, கோர்ட்லயும் ப்ரொடியூஸ் பண்ணல. யாருக்கும் தெரியாம ரகசியமா எங்கேயோ கொண்டு போய் கொன்னுட்டு மொத்த பணத்தோட தலைமறை வாட்டான். நோ நோ நோ, என் புள்ள அப்படி செய்ய மாட்டான். யோ நிறுத்தியா, உங்க புள்ள இதை செய்யலனா எங்கவ நேர்ல வந்து இல்லன்னு சொல்லு. போஸ் ரொம்ப நேர்மையானவர் நம்பினோம். அவரே இப்படி தப்பு செஞ்சா யாரை தான் நம்புறது? என்ன நம்புங்க, போஸை தேடிட்டு இருக்கோம். போஸ் கிடைச்ச உடனே உங்க பணமும் கிடைக்கும். அதுவரை எல்லாரும் பொறுமையா இருங்க. போதும் சார், போலீஸ் நம்பி எந்த பிரயோஜனம் இல்ல. வாங்க எல்லாரும் சிஎம் கிட்ட போய் நியாயத்தை கேட்போம். சார் போஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். எதுக்கு சார் வீணா அவன் மேல இப்படி பழி போடுறீங்க? இது வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கல, நல்லவனா இருந்திருக்கான். இப்ப கிடைச்சோன்னு மாறிட்டான். அவன் தப்பு பண்ணா சொன்னா என்னால நம்ப முடியாது சார். நீ நம்பலன்னு என்ன, ஜனங்க நம்புறாங்கல்ல. இடியட்ஸ், ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க? இந்த ஹாஸ்பிடல்ல உங்களை பார்த்ததே இல்லையே. யாரோட பாடி இது? ஏசிபி போஸ். என்னடா ஆச்சு இவருக்கு? சீக்கிரம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. என்னாச்சு டாக்டர்? யாரோ ஏசிபி போஸ் அடிச்சு ஸ்ட்ரெச்சர்ல போட்டு கொண்டு போறாங்க. ஏசிபி போஸா? டாக்டர், ஏசிபி போஸ் இங்க வந்தாரா? உங்களுக்கு ரத்தம் கொடுத்ததே அவர்தான் சார். சார் அவரை எந்த பக்கம் கூட்டி போனாங்க? பக்கம் தான் சார்.
சார் கொஞ்சம் வண்டி கொடுங்க சார். யார் நீ?